இந்தியன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம ஜி ஸ்கொயர்ல 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. கால் 8939750009. நேர்மையாக நடைபெறாத சுகாதார ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளது. 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வில் செல்போன் பயன்படுத்தவும் காப்பியடிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டு பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரி கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த கதிர் ஜாயின்சன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய நிர்வாக அதிகாரி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியின் தேர்வு மையத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட 4 தேர்வர்கள் மற்றும் 2 கண்காணிப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. வேறு எந்த தேர்வு மையத்திலும் முறைகேடுகள் கண்டறியப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிய நீதிபதி அனைத்து சிசிடிவி காட்சி பதிவுகளையும் பாதுகாக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அத்துடன் வழக்கு முடியும் வரை எந்த பணி நியமனத்தையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.